இதே மாதிரி இந்த பூசணி அல்வாவை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெள்ளை பூசணியை வச்சு செம்ம டேஸ்ட்டாக ஒரு அல்வா பண்ண போகிறோம். காசி அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. வெள்ளை பூசணியை ரொம்ப பிஞ்சு இதை நல்லா சீவி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை நல்லா சீவிட்டு, ரொம்ப பிஞ்சு காய் தான், நீங்கள் இது மாதிரி சீவிக்கலாம். சரிங்களா? இப்போ கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்படியே லைட்டாக அந்த மேல் பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த விதை பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துங்க. இது மாதிரி வெட்டி எடுத்துங்க. நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி கேரட்டு சீவுறதை நைஸு சைடாக எடுத்துங்க. சரிங்களா? மெல்லிசான சைடு எடுத்து நம்ம சீவி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, நான் பூசணிக்காவை நல்லா திருகி எடுத்துக்கிட்டேன். பாதாம் எடுத்து வச்சுக்கிறேன், நெய்யை எடுத்து வச்சுக்கிறேன், 400 ஜீனி எடுத்து வச்சுக்கிறேன், 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலக்கி வச்சுக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறோம். சரிங்களா? நல்லா முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்துக்கிறோம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த முந்திரி பாதாமை போட்டு நல்லா ஒரு பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த பாதாமை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த பாதாம் முந்திரி எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு போட்டுங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே புழிஞ்சிட்டேன், மறுபடியும் நீங்கள் புழிஞ்சு போட்டுங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து, நல்லா இந்த தண்ணி நல்லா வற்றி ஒரு ரோஸ்ட் ஆகட்டும். சரிங்களா? அதில் நெய் இருந்துச்சுங்களா, அதோட நல்லா வெந்து வரட்டும். தண்ணி வற்றினது மாதிரிக்கும் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஜீனியை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இது நல்லா நெய்யோட ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஜீனியை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? 400 கிராமு பூசணிக்காய் இருந்தது, 400 கிராமு ஜீனி சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அப்படியே இந்த சூட்டில் இலகி வரும். அப்படியே பொறுமையாக கிண்டி விடுங்க. அப்படியே இலகி வந்துருச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறோம். சரிங்களா? 2 ஸ்பூனு நல்லா அப்படியே ஓரமாக போட்டுங்க. நல்லா இந்த நெய் கரையிற முடிய மாதிரி பரட்டி விடுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூனு கலக்கி வச்சுக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதோட கலந்துங்க. வெறும் பூசணிக்காயை போட்டு செஞ்சோம்னா அப்படியே தனித்தனியாக தெரியும். இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இப்போது சுற்றிலையும் நம்ம நெய் பிரிஞ்சு வரும். சரிங்களா? இப்போ இந்த என்ன செய்கிறோம்னா, ஆரஞ்சு கலரு நான் கொஞ்சம் போல் ஒரு 2 ட்ராப்பு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ஆரஞ்சு கலரு கொஞ்சம் போல் போதும். சரிங்களா? இந்த ஆரஞ்சு கலரையும் அப்படியே கலரி விடுங்க. சரிங்களா? ரொம்ப போட வேண்டாம், லைட்டாக. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்படியே சுற்றுலையும் நெய்யை போட்டுங்க. அப்படியே நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? தீயை மீடியமாக வச்சுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேண்டாம். நல்லா ஒரு திக்னஸ் வந்துருச்சு. சரிங்க? அப்படியே நெய்யிலே இருக்கணும், அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லா வேகட்டும். நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு.
ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், வெரி ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? அப்படியே நெய்யிலே வேகணும். அல்வா வந்து அப்படியே திரண்டு வர்ற முடிய அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அல்வாவோட கலரே மாறி வருது. போதும். இப்போ என்ன பண்ணுறோம்னா முந்திரியை போட்டுக்கிறோம். முந்திரி பாதாம் போட்டுக்கிறோம். அப்படியே ஒரு திக்னஸ் வந்துருச்சுங்க. அல்வா வந்து பாருங்க அப்படியே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ ஏலக்காய் விதையை மட்டும் தட்டி வச்சுக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துங்க. சரிங்களா? சூப்பராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், முந்திரி பாதத்தை இதோட சேர்த்துக்கிறோம். சூப்பர் கலராக வந்துருக்கு. முந்திரியை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா பரட்டி விடுங்க. சூப்பராக வந்துடுச்சு. ஆஹா, செம்ம வாசனைங்க. நல்லா இருக்குது. சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? சூப்பராக வந்துடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அல்வாயை. சரிங்களா? செம்ம சூப்பராக இருக்கும். சரிங்களா? பண்ணுறோம், மேலே இந்த பச்சை முந்திரியை அப்படியே போட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த பூசணி அல்வாவை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இந்த அல்வா செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. நீங்களும் இதே மாதிரி இந்த காசி அல்வா செஞ்சு பாருங்கள். இந்த பூசணி அல்வாவை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.